தீரவே தீராத கண் திருஷ்டி தீரணும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கணும், கடன் பிரச்சனை தீரணும், பணம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த சித்திரை மாதத்தின் அமாவாசை நிலைவாசலில் இந்த ஒரே ஒரு காய் நான் சொல்கிற மாதிரி வைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, 1000 பேர் கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, இந்த கண் திருஷ்டி நீங்கிடும். அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும், பணம் சேருவதற்கான வழியும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டியால் நம்மளுடைய முன்னேற்றமும் சரி, நம்மக்கிட்ட பணம் சேர்றதும் சரி, இது எல்லாமே வந்து தடைப்படுது. அப்போ அந்த கண் திருஷ்டி நிற்கிறதுக்கு எளிமையான ஒரு முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 27/4/2025 தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் அமாவாசை. இந்த தமிழ் வருடத்தோட முதல் அமாவாசைன்னு கூட சொல்லலாம். இந்த அமாவாசை, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை, இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாசலை செய்து பாருங்களேன். ஒரு சில நாட்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். இந்த பூசணிக்காயை நான் சொல்கிற மாதிரி நிலைவாசலில் வைத்து பாருங்கள். அது எப்படிப்பட்ட கந்திருஷ்டியாலும் சரி, அதை அப்படியே உள்வாங்கி வைத்துக்கொள்ளும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க எப்படி செய்யணும், தனி வீடுகள் இருக்கவங்க எப்படி செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாசலில் நீங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பூசணிக்காயை, முழு பூசணிக்காயை எதுவுமே கட் பண்ணாமல் இந்த அமாவாசையில் வாங்கி அப்படியே வச்சுருங்க. அதை வந்து அடுத்த அமாவாசையில் எடுத்து உடைச்சிட்டு மறுபடியும் ஒரு புது பூசணிக்காய் அங்கே வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட கந்திருஷ்டியாலும் சரி உள்வாங்கி வச்சுருக்கோம். கட் பண்ணிலாம் நம்ம வைக்க வேணாம். இது வந்து தரையிலேயே நீங்கள் அப்படியே வைக்கலாம். வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த பூசணிக்காய் பார்க்குற மாதிரி, அந்த பூசணிக்காய் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வர மாதிரி, இல்லை வேறு யார் வந்தாலும் சரி இந்த பூசணிக்காய் வந்து அதை பார்க்கணும். அந்த மாதிரி உங்களுடைய வாசலுக்கு வலது பக்கம் அப்படி இல்லை இடது பக்கம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எங்கே இட வசதி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்கும். ஸோ அப்போ வைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டேபிளோ சின்ன ஒரு ஸ்டூலோ போட்டு வைக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை படிக்கட்டு இருக்குன்னா படிக்கட்டு ஏறி தான் உள்ளே வர மாதிரி இருக்குன்னா அந்த படிக்கட்டில் எங்கேயாச்சும் வைக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ எங்கே இடம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த பூசணிக்காயை நீங்கள் வாசலில் வச்சுருங்க. இன்கேஸ் அந்த மாதிரி வைக்கவே முடியாதுங்க, நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், இங்கே அந்த மாதிரி உடைக்கிறதுக்கு இல்லை வாசலில் வைக்கிறதுக்கெலாம் பர்மிஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் இருக்க பிளேஸில் இந்த மாதிரி வைக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அமாவாசையில் மட்டும் என்ன பண்ணுறீங்க, அந்த பூசணிக்காயை கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சதுக்கப்புறமா அதை சும்மா ஒரு தடவை கீழே போடுங்க. ரொம்ப வேகமாக உடைக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக மைல்டாக கீழே போட்டால் போதும். ஸோ கீழே போட்டதுக்கப்புறம், ஏன்னா அப்படியே நம்ம கட் பண்ணக்கூடாது பூசணிக்காயை, அதனால தான் சும்மா ஒரு கீழே போட்டுட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பு கலர் குங்குமத்தை நீங்கள் அதை தடவி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாச்சும் உங்களுடைய வாசலை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இடவசதி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து உங்களுடைய பூசணிக்காயை வைக்க முடியும் வாசல் நினைக்கிறவங்க, ஒரு மாதம், அதாவது அடுத்த அமாவாசை வரைக்கும் வாசலை வச்சுட்டு அடுத்த அமாவாசையில் புது பூசணிக்காயை வைத்ததுக்கப்புறம் பழைய பூசணிக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெளியே உடச்சிட்டு வந்துடுங்க. சுற்றி உடைக்கணும், இல்லைனா அதை பில்லை வந்து போட்டுட்டு உள்ளே குங்குமம்லாம் போட்டு உடைக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே போய் உடைச்சாலே போதும். அந்த பூசணிக்காயை அந்த கந்திருஷ்டியை உள்வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வைத்ததுமே ஒரு சில நாட்களே தண்ணீர் விட்டுற மாதிரி பூசணிக்காய் அழுகுன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பூசணிக்காயோட காய் வந்து விளைச்சல் ஒழுங்காக இல்லைனாலும் அந்த மாதிரி ஆகும், கந்திருஷ்டியில் ஆகும். 2 விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு, வைத்து ஒரு சில நாட்களே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பூசணிக்காயை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு வேறு பூசணிக்காய் வாங்கி வைக்கலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன 2 பக்கமும் குங்குமம் தடவி வைக்கிறது நீங்கள் ஃபாரின்லன்னு இல்லை, இங்கேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கேயுமே ஒரு சிலரால் வீட்டில் வெளியே வைக்க முடியல, இல்லை கட்டி தொங்க விட முடியலன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த மாதிரி அமாவாசையில் மட்டும் கொஞ்சம் நேரமாவது நான் சொன்ன மாதிரி முழு பூசணிக்காயை வெளியே வச்சுட்டு அதை லைட்டாக கீழே போட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி 2 பக்கமும் குங்குமம் தடவி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை மாலை வேலையிலையோ இல்லை ஒரு அரை மணி நேரம் தாங்க வைக்க முடியும் எங்களால் நினைக்கிறவங்க. ஸோ எப்போ உங்களால் வைக்க முடியும்னு பாருங்கள். அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை தூக்கி குப்பையில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். ஒவ்வொரு அமாவாசையிலும் உங்களுக்கு வந்து கந்திருஷ்டி இருக்குது, பணம் சேர மாட்டுது, கடன் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயமே படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பூசணிக்காய்க்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி நம்ம பெரியவங்க பூசணிக்காய் சுற்றி உடைப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம், தவறு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இந்த பூசணிக்காய் பரிகாரம் பற்றி தெரியறதில்ல. நம்ம வந்து சுற்றி உடைக்க முடியல, அதனால் நம்ம அது எதுவுமே பண்ணாமல் விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இடவசதி இல்லை, சுற்றி உடைக்க முடியல, அந்த மாதிரி அதாவது பில்லை போட்டு உள்ள
உள்ள காயின்ஸு அந்த குங்குமம்லாம் போட்டு நம்ம வந்து உடைப்போம் பெரியவங்க. ஸோ அந்த மாதிரி உடைக்க முடியலனா கூட நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னா அது கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் பூசணிக்காயை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சமையலுக்கு கூட கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால சும்மா ஒரு தடவை கீழே போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து பூசணிக்காய் எப்போ நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அதை சும்மா கட் பண்ண போறீங்கன்னா, ஒரு தடவை சும்மா கீழே போட்டுட்டு, அது வந்து கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து சும்மா ஒரு தடவை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி குங்குமம் தடவி வைங்க. இது இல்லாம நீங்க எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, அமாவாசையில வீடுகளுக்கும் சரி, வாகனங்களுக்கும் சரி, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பூசணிக்காய் திஷ்டி சுத்தி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாரி சுற்றி போட்டுட்ருக்கீங்க, அத தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அத கண்டிப்பா கடைகளுக்கும் சரி, வீடுகளுக்கும் சரி, நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ண முடியாதவங்க, நீங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ குடுக்கும். நம்ம எப்படி வந்து லெமன கட் பண்ணி குங்குமம் தடவி 2 பக்கமும் வைக்கிறோம், அதே மாதிரி தான் பூசணிக்காய்க்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் கண்டிப்பா இத தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதில ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. அதில ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும். நான் வந்து இப்ப அடுத்த அமாவாசை வரைக்கும் பூசணிக்காய வெளிய வச்சிருக்கேன். அத எடுத்துட்டு போய் என்னால உடைக்க முடியல. வீட்ல உடைக்கல. வீட்ல பெரியவங்க உடைக்கல. இல்ல என்னாலயும் உடைக்க முடியல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, சேம் நான் சொன்ன மாரி சும்மா ஒரு தடவ வாசல்ல கீழ போட்டு அத கட் பண்ணி குங்குமம் தடவி வாசல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து குப்பையில போட்டுருங்க. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.